பெரியார் பெரியார் பெரியாரை நீங்கள் முன்னெடுத்துறீங்க. பெரியார் மட்டும் எல்லாம் செஞ்சாரா? அதுக்கு முன்னோடிகள்லாம் யாருமே இல்லையா தமிழகத்தில்? பெரியார் மட்டும் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் சின்ன ஸ்கூல் பையன் இல்லை. டவுசர் போடுறாரா? முதல்ல அது தெரியும். இடுப்பு கீழே காட்டுறது இல்லை, போடுறாரா என்னன்னு தெரியும். ஸ்கூல் பையன்லாங்கிறாரு. ஸ்கூல் பையன் இல்லை, ஸ்கூலுக்கு போன மாதிரி பையனாக தான் தெரியுது. ஸ்கூல் பையன் சத்தியமாக கிடையாது. ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தாக்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். படித்த மாதிரியே தெரியலையே. அவர் என்ன படிச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அவர் சொல்கிறது கரெக்டு தான். நான் ஸ்கூலுக்கே போகாதவன் அப்படின்னு தான் சொல்கிறார். அது தண்ணிலை வழக்கம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல, நான் ஸ்கூல் பையன். பள்ளிக்கூடம் பார்த்ததில்ல, எதுவும் படித்ததில்ல, ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் ஸ்கூல் பையன். நான் தான் பூமிக்கே ராஜா, நான் தான் உலகத்தை படைத்தவர், நான் தான் மனிதர்கள் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ மெகனமேனியாவுக்கு எடுத்து பாருங்க, அப்படியே இவர் பேசுகிற பேச்செல்லாம் அதில் அப்படியே இருக்கும். அந்த மனக்குழப்பத்துக்கு தான் காரணம். பிரபாகரனுக்கு துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்தேன். முட்டை கதை திமிங்கலங்கள்லாம் போனதை பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு கப்பலில் இவர் போனாராம். என்னென்னமோ சொன்னார். பெரிய திராவிட இயக்க இதுக்கு போய் பாருங்க, திராவிட கழக இதில் பெரியார் திருடருக்கு போய் பாருங்க. அந்த லைப்ரரியில் உட்காந்து எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் பெரியாருடைய தீசிஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வாடகை தாயும் இது செயற்கை கருத்தறுத்தல் ரெண்டையும் சொன்னது பெரியார் 1930 சொன்னார். அந்த கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி சொன்னார். ஆணுடைய விந்தையும் பெண்ணுடைய இதையும் வெளியில் கருத்தரிக்க வச்சு இதில் குழந்தையை உருவாக்க முடியும்னு அவர் சொன்னார். பெண் ஏன் இதாக இருக்கணும்? ஒரு ஆணுக்கு அந்த இது இல்லை. பெண்ணை மாத்திரம் ஏன் கர்ப்பத்தை தாங்கணும்னு 10 மாதம் ஏன் சுமக்க வைக்கிறீங்க? அதை ஏன் கோழி குஞ்செல்லாம் அடகாக்கிற மாதிரி ஒரு இன்குபேட்டரில் போட்டு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் அவர். அதை கேட்டதுக்கு பிறகு தான் ஸ்வீடனில் இவர் யார் அப்படின்னு வந்தாங்க. இதெல்லாம் பெரியாரை பற்றி எவ்வளோ சொல்லலாம். இல்லை, இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரியாரை குறிவைத்து இப்படி விமர்சனம் பண்ணுறது எதற்காக அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுவும் சீமான் குழப்பு ஓடணுங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, எதுலேயும் பருப்பு வேகலை. சரி பார்த்தாரு. இன்றைக்கி நிலைமை படுமோசமாகிட்டு இருக்குது. இருக்கிறது 10 பேர் குண்டோட கையில் குண்டோட போகிற அளவுக்கு அவர்கிட்ட எங்கே இருந்தாங்க உறுப்பினர்? சரி, அப்படி போகிறத பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறாரு. யார் கவலைப்பட்டா? உங்கள் மாதிரி மீடியாக்கள் தான் கவலைப்பட்டாங்க. மக்கள் யாராவது கவலைப்பட்டாங்க? ஐயோ சீமானுக்கு போயிடுச்சுட்டாங்க. நீங்கள் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் கேட்குறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நேரத்தை வேறு வீண் பண்ணி யாராலையும் கவனிக்கப்படாத ஒரு ஆசாமிக்கு என்னத்துக்கு இவ்வளோ